நம்ம என்ன நினச்சாலும் அது நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. அதுக்கான ஒரு குட்டி ஸ்டோரியை பார்க்கலாம். ஒரு முறை வியாசர் என்ன பண்ணுறாரு, நம்ம தர்மனையும் துரியோதனனையும் வச்சுட்டு தர்மன்கிட்ட சொல்கிறாரு, நீ போயிட்டு ஒரு 5 கெட்டவங்களை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. துரியோதனன் போயிட்டு நீ ஒரு 5 நல்லவங்களை கூப்பிட்டு வா அப்படின்றாங்க. போகிறாங்க, நாடு ஃபுல்லாக தேடுறாங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து தர்மன் சொல்கிறான், எனக்கு ஒரு கெட்டவங்க கூட கிடைக்கவே இல்லை அப்படின்றான். அதுக்கப்புறம் துரியோதனை வந்துட்டு, ஓகே துரியோதனன் நீ ஃபைன் பண்ணிட்டியா ஒரு நல்லவனே அப்படின்னு கேட்குறான். துரியோதனன் என்ன சொல்கிறான், எனக்கு ஒரே ஒரு நல்லவங்க கூட கிடைக்கவே இல்லை அப்படின்றான். எப்படி இந்த பாலா போன உலகத்தில் போய் நல்லவங்களை தேடுறது அப்படின்றான். தர்மம் என்ன சொல்கிறான், எப்படி இந்த நல்லவங்க சுற்றி இருக்க உலகத்தில் எப்படி நான் கெட்டவனை தேடுறது அப்படின்றான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம எப்படி பார்க்குறோமோ அதால் ஆனது தான் இந்த உலகம். தர்மம் இந்த உலகம் வந்து அன்பால் ஆனது அப்படின்னு பார்க்குறான். அதே துரியோதனை இந்த உலகம் பகை தீமை பழி வாங்குறதுனால ஆனதுன்னு பார்க்குறான். நம்ம என்ன தேடுறோமோ அது நம்மள தேடிட்டு இருக்கு. இதுதான் இங்கிலீஷ்லையும் சொல்லுவாங்க, வாட் யூ ஆர் சீக்கிங் தட் இஸ் சீக்கிங் யூ. ஸோ ஒருத்தனுக்கு விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் கன்ஃபார்மாக அவன் நினச்சதெல்லாம் அவனை தேடி தானாக வரும்.